ஹலோ காய்ஸ், டுடே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 15 டேஸாக வந்து கரண்ட்டு சரியாகவே இல்லை. ஆஃப் ஆகி வந்துட்டுருக்கு. ஓல்டேஜே இல்லை. நாங்களும் வந்து 15 டேஸாக சரியாயிடும் பார்க்க நைட்டில் தூங்க முடியல. இப்போது ஒர்க்கு போயிட்டு வராங்க. என் ஹஸ்பண்ட் ஸ்விக்கியில் இருக்கார். அவர் வரதே நைட் 11:30 அந்த மாதிரி ஆகிடுது. நிம்மதியாக தூங்க வேணாமா? ட்ராவல் பண்ணுறவங்க, எத்தனையோ பேர் வந்து கூலி வேலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரைவர்ஸ் இருப்பாங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன்லாம் வந்து நைட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது நைட்டில் மட்டும்தான். இந்த மாதிரி ஓல்டேஜ் போயிட்டு கரண்ட் போயிட்டு வந்தால் எப்படி தூங்க முடியும்? அதுவும் வந்து 3 வரைக்கும் 4 வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சம்டைம்ஸ் கரண்ட்டே இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க, பிறந்த குழந்தை வச்சுருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. எப்படி இது வந்து விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்து கூட இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இது ஏன் மாறலை அப்படின்னு. இது வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நாங்கள் அதை பற்றி இவர் வந்து மெயில் போட்டிருக்காரு. சொல்லுங்கள். நேற்று அப்படி தான் கரண்ட்டு கட் பண்ணி போட்டாங்க. டோட்டலாக கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் விஜய் சார் ஃபோட்டோ போட்டு நான் ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு ஆப் மாதிரி. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மெயில் போட்டேன். தமிழ்லேயே தான் போட்டிருக்கேன். ஒரு மெயில் போட்டேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க. மறுநாளே பார்த்தா அதே மாதிரி பண்ணுறாங்க. 10:30 மணி ஆஃப் பண்ணது விடிய காலையில் 4 மணிக்கு ஆஃப் பண்ணி பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, தூக்கம் கெடும். எங்களது வந்து ஏசி ஓடிட்டு இருக்குது, அது ரிப்பேர் ஆகும். எந்த மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் ஏசி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏசி கூட ரிப்பேர் ஆக வாய்ப்பு. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி நிம்மதியாக இருக்கிறது? இதுக்காகவா நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் தமிழக அரசை? இப்போது நடக்கிறது டிஎம்கே ஆட்சியா இல்லை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியான்னு தெரில. ஆனால் அவங்க இதுக்காக நான் போய் இபி ஆஃபீஸ் போனேன். போய் கேட்டதுக்கு அவங்க சொல்கிற பதிலை மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் வீடியோ அவங்களுக்கே தெரியாமல் பிடிச்சிருக்கேன். அவங்க சொல்கிற பதிலை வச்சு தான் நான் வந்து இது வந்து என் ஃபேஸ் தெரில. அதில் ஃபேஸ் தெரியாதனால தான் என் ஒய்ஃப் மூலியமாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதனால் தமிழக அரசு வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இந்த மாங்காடு இபியில் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிற பதிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயிலுக்கு இந்த மாதிரி ஆகுது. அதாவது 10ஆம் தேதிக்கு அப்புறம், மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வெயிலுக்கு இந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சரியாகவே தெரில. இதுக்கு உடனே தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே மட்டும் இல்லை, பூந்தமல்லி, அம்பத்தூர், நிறைய இடத்துல கரண்ட்டு கட் பண்ணி போகிறாங்க. அதுவும் யூடியூப்லலாம் நிறைய பேர் போடுறாங்க. இப்போது என் சைட்லேருந்து நான் இந்த வீடியோ போடுறேன். இது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு. நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் இன்னுமே மாறலை. ஹெட் வெயிட்டாக பேசுகிறது, ரூடாக பேசுகிறது. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் போனால் வந்து சரியான ஒரு ஆன்சர் இல்லை. நம்மளை வந்து ஏதோ ஒரு சீப்பாக பார்க்குறது நம்மளை. இந்த மாதிரி தான் இன்னும் நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில். அது எத்தனை ஆட்சி வந்தாலும் மாறுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பர்சனை ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனாக பார்க்கணும். அப்படி வந்து நிறைய இடத்துல பார்க்குறது இல்லை. மெயினாக இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருமே பார்க்குறதே இல்லை. அதை நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரியாது, இந்த பதில் எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பதில் தான் ஈஸியாக சொல்லிடுறாங்க. தெரியாதுன்றதுக்கு நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கொஸ்டின் கேட்டால் சரியான ஆன்சர் பண்ணுங்கள், மூஞ்சி காட்டாமல் ரீப்ளை கொடுங்க. அவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். சரியா? இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு நான் எனக்கு ஒரு மெயின் தாட் வருது. அதாவது இந்த மாதிரி இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் பேர் கெட்டு போகணும். இந்த ஆட்சியில் கரண்ட்டு கட்டாய் வருது, இதுக்காகவா நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வந்தால் ஏதாவது திமுக அரசு முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கெட்டு போகிறது. இன்னமும் அவங்க திமுக தான் வேலை செய்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அதாவது மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களுடைய முதலமைச்சர் விஜய் சார் அவர்களோட பேர் கெட்டு போகிறது தான். இது நம்ம விடக்கூடாது. தயவு செஞ்சு தமிழக அரசு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அவங்களுக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை சும்மா விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பர்சனுக்கு வந்து
முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். நம்ம சப்போர்ட் எப்போவுமே டிவிக்கே விஜய் அண்ணாக்கு தான். ஓகேவா? விஜய் அண்ணாவை நான் குறை சொல்ல மாட்டேன். இன்னும் சுற்றி இருக்கிற கவர்மெண்ட்டு இன்னும் சரௌண்டு அவள் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டா கண்டிப்பாக மாறிடும். நம்ம நம்புவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பாய். சார் இங்கே மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை. மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனை போய் உட்காந்துச்சாரு அன்னிலேருந்து கட் ஆகுது. இதுதான் உண்மை. நீங்க எதானா எடுத்துக்காங்க, அடிக்கிற வெயிலுக்கு அவன் வீட்டுல தாங்க முடியல. நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சது, விடிய காலையில 4 மணி வரைக்கும் கரண்ட் போயிட்டு அது 20 நாளாவா? அப்ப 20 நாளா நாங்க என்ன வேணும்னே போய் கட் பண்ணி அது யார் பண்றா சார்? அது யாரும் பண்ணல, நேச்சுரா நடக்கிறது. எது நேச்சுரா எப்படி நடக்கும் சார்? அது புரியல எனக்கு புரியல நீங்க சொல்றது. அவர் போய் உட்கார்ந்தாதான் சொல்றீங்களா? அதுக்கு சுரேஷ் அவர் நம்பர். ஆட்சி மாறினதுல இருந்து இந்த மாதிரி நடக்குது. சரியா? ஓப்பனாவே கேக்குறேன், டிஎம்கே ஆட்சியா இல்ல வந்து தாவேகா ஆட்சியான்னு எனக்கு தெரியல. நீ ஆட்சியை கேட்டு நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க அதெல்லாம் வரல. சரியா? அப்போ